ஒரு மேற்பரப்பில் இருந்து வெப்ப கதிர்ப்பின் உறிஞ்சலையும் காலையும் தீர்மானிக்கிற காரணி. ஒன்று மேற்பரப்பின் தன்மை, இரண்டாவது மேற்பரப்பளவு, கவனம், மேற்பரப்பின் வெப்பநிலையா, மேற்பரப்பின் வெப்பநிலை. சரியா? இப்ப நீங்க இதுக்கு மேற்பரப்பின் தன்மைக்கு பதிலாக காலல் திறன் எழுதலாம். சரியா? மேற்பரப்புக்கான காலல் திறன் என்றும் எழுதலாமா? பிரச்சனை இல்லை. சரியா? நான் ஸ்கீம் அனுப்பி விடுறேன் பாருங்க. சரியானே? ஓகே. அடுத்தது பாருங்க, இரண்டாவது கேள்வி. அதுல வெப்ப உணரியில் அளக்கும் வீச்சு 200 கேள்வியிலிருந்து 400 கேள்வி வரையும் ஆகும். இந்த சரியா, இந்த உணரி பயன்படுத்தி அளக்கத்தக்க கரும்பொருள் மேற்பரப்பின் குறைந்தபட்ச வெப்பநிலையும் உயர்ந்தபட்ச வெப்பநிலையிலும், அப்ப 200 கேள்வியிலையும் 400 கேள்வியிலையும் லெம்டா மேக்சிமம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சமன்பாடு? லெம்டா மேக்சிமம் T7C. அப்ப 200 கேள்வியில இருக்காங்க. லெம்டா மேக்சிமம் 200 என்ன? நீண்ட மாறிலி என்ன தந்துருக்காங்கல்ல, 2900 16 மைக்ரோ மைக்ரோ இருக்காங்க. அப்ப இதுல நீங்க என்ன செய்யுங்க, லெம்டா மேக்சிமத்தை காணுங்க. ஸ்ரீகாட் உதவலே 1 2 1 2 எத்தனை பேரு? 29 14.5 மைக்ரோ மீட்டர். சரியா? இதே மாதிரி மற்றது தென்னை வெப்பநிலை கேட்டிருக்கான். அதை பாருங்களா, சுருக்கல் 400 கேள்விடா, 400 கேள்வி. லெம்டா மேக்சிமம் இன்டு 400 2900 தர 10 6. 400 இதை விட எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் அரைவாசம் ஆகும் போல விளக்கண்ணே. அப்படியா? வெப்பநிலை கூட இன்னும் கொஞ்சம் குறையும் இல்ல. அப்ப இது அரைவாசம் விட 7 வருஷம் எவ்வளோப்பா? 2 ரைட். அதோட சரி அந்த கதை. அடுத்த 3வது பார்ட். சரியா? ரைட். இப்ப 3வது பாட்டை பாருங்க. மேலே A2 பெற்ற உச்ச அலைநீளங்களில் மின்காந்த திருஷ்யத்தின் எந்த பகுதிக்குரியது? கிழிஞ்சுது. என்னண்டா, இப்ப நம்ம அந்த விசிபிள் ரேஞ்ச் இருக்கலாம், இந்த VR IR, இதுக்கு எவ்வளவு எத்தனை தம்பி? இது எத்தனது ஞாபகம் இருக்கா? IR தம்பி 780 1 மில்லிமீட்டர், 780 நானோமீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டரா? சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ள தம்பி, நோட் பண்ணுங்க கொஞ்சம். நம்மள கூகுள்ல பார்த்து நடக்கண்டு இத பாருங்களா. விசிபிள் வந்து தந்திருக்கா, எங்க தந்திருக்கா? எங்க தந்திருக்கு? டியூட்ல எழுத சொன்னீங்க சார். டியூட்ல எழுதி. சரியா, நான் டியூட்ல எழுதி. சரி, நாளைக்கு கேள்வி தரல. என்னடா தம்பி, இப்ப தெரியணும் போல தம்பி, இது பாடமாக்கணும் போல. நான் உங்களுக்கு சொன்னா பாடமாக்க சொல்லலை. நான் இதை ஞாபகம் வச்சு கொடுங்க, கொஞ்சம் நோட் பண்ணி எடுங்களா. இது 400, இது 700, இது 780. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காடா. இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த ஒரு ஆங்ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவரு எக்ஸ்ரே ஞாபகம் இருக்கா? அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சைட்ல ஆங்ஸ்ட்ராங் வாரது எக்ஸ்ரே 10/10, எக்ஸ்ரே 10/10. இதுல சும்மா ஞாபகம் வச்சு கொடுங்க. அப்ப ஞாபகம் இருக்கணும்னு கேள்வி கேட்டிருக்கானே. சரி, பரவாயில்ல. கேள்வி செஞ்சதான் தெரியும் தம்பி. சரியா? எஸ்ஐல கேள்வி செய்யாம இது கேட்காண்டங்களுக்கு தெரியாது. ரைட், ஓகே. பி பார்ட்டா, மேற்குறித்த சதுரமுகி
பளபளப்பற்ற வெள்ளை, பளபளப்பற்ற கருப்பு. பளபளப்பற்ற வெள்ளை, கருப்பு எழுதும். கருப்பு, பளபளப்பற்ற வெள்ளை. சரியா? அடுத்தது பளபளப்புள்ள கருப்பு, பளபளப்புள்ள கருப்பு. சரியானே? அடுத்தது பளபளப்புள்ள வெள்ளி, வெள்ளி. சரியா? ரைட். வழியா பாருங்க, பளபளப்பற்ற கருப்பு. இப்ப இதுல இவங்க என்னென்ன வெப்பநிலையா இருக்குமென்று உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது ஒழுங்கு இல்லாம சொல்லிருக்க. வெப்பநிலை ஒழுங்க இந்த ஊடல்ல தரல வெப்பநிலை. அவங்க சும்மா தந்துட்டு இவங்க யாரா இருப்பான்னு கேட்டிருக்காங்க. விளக்கு ஆகிக்கிற. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று தெரியும் தம்பி, சிவரா தெரியும். ஆறு நல்லா வெப்பத்தை யாரு நல்லா உறிஞ்சுவாவோ அவரை நல்லா காலுவாரு. காலை கூடியாள் ஆறு நல்லா உறிஞ்சுவா. கருப்பு உறிஞ்சும். ரெண்டு கருப்பு இருக்கு, ரெண்டு கருப்பு இருக்கு. ஆறு நல்லா உறிஞ்சுவா. பளபளப்பு இல்லாத இது பளபளப்பு உள்ளது, பளபளப்பு அற்ற எது உறிஞ்சு நல்லா பளபளப்பு. அப்ப இதான் 87 பேருதான். 87 என்ன ஆக குறைய ஆராய்ப்பார் என்று சொன்னா இந்த வெள்ளி என்றது நல்ல பளபளப்புடையது. பளபளப்பாகவும் இருக்கு வெள்ளி. வெள்ளி என்றால் அது நல்லா ஷைனிங்கா இருக்கு. அப்ப அதான் ஆக குறைய இருக்கு. ஆக குறைய எவ்வளவு? 37. பளபளப்புள்ள வெள்ளி 37. அடுத்தது பளபளப்புள்ள பளபளப்பு அற்ற, பளபளப்புள்ள கருப்பா பளபளப்பு அற்ற வெள்ளையா? என்ன வெப்பல்ல கூட சொல்லுங்க. கருப்பண்டாலே வெப்பல்ல கூடான் தம்பி, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. பளபளப்பு சரியா? அப்ப 72 இவரு, 47 இவரு. சரியா? வெள்ளைக்கு குறையதானா? பளபளப்பு அற்றாலும் வெள்ளைக்கு குறையத்தான். பளபளப்பு உள்ளண்டாலும் கருப்பு கொஞ்சம் கூட தான். என்னடா இது ஜாய்களி உடனே. சரி, எந்த மேற்பரப்பு உயர்ந்தபட்ச மேற்பரப்பு காலத்திறனை உடையது? எதுக்கு தம்பி கூட? கருப்பா இருந்தா பூரண கரும்பொருளுக்கு உண்டு வந்து. அப்ப ஆறு நல்லா உறிஞ்சுறான், உறிஞ்சுறாரு. அவர் தான் வெப்ப இல்ல கூட. அப்ப இவர் தான் என்ன இருக்கும் காலத்திறன். ஹலோ, சரியான கதைக்கிற பிள்ளைக்கு கதைக்கிறேன். சரியானே? அவர் தான் கூட. பளபளப்பற்ற கருப்புக்கு தான் கூட. சரியானே? ரைட். இப்ப நான் கதைக்க போற கேள்வியா தம்பி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. பியில 3வது வழியா பார்த்து கொள்ளணும். சரியானே? அரை வெப்பல்ல 27 பாகை சியில் மேலே B2 இனங்காணப்பட்ட மேற்பரப்பின் காலத்திறன் 1 என கொண்டு. அப்ப அவன் சொல்றான் இவனுக்கு E1 எடுக்கட்டான். இவனுக்கு E1 எடுத்துட்டு, சரியானே, பளபளப்புள்ள வெள்ளி இருக்குதானே, பளபளப்புள்ள வெள்ளி 37 இவனுக்கான ஈய கேட்டிருக்கான். ஆனா இதான் பிரச்சனை. இந்த ஈயவன் சும்மா கேட்டா பரவாயில்ல, இது சார்பா கேட்டிருக்கான். அதெல்லாம் சின்ன பிரச்சனையா போயிட்டு பாருங்க. இந்த கேள்விதான் தம்பி, இந்த கேள்விதான் பிரச்சனையா என்னண்டா அரை வெப்பல 27. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்படி படிச்சிருப்பேன் நாம. ஞாபகம் இருக்கா? ஒரு கரும்பொருள் எடுத்தோம்னா வெப்பல T1, இது T2. காலு தண்டு வைங்களேன். காலு தண்டா கதிர்பின்ன சரிவுக்கு என்ன சமன்பாடு? E வந்து சிக்மா T14 T24 தானே. ஞாபகம் இருக்கா? இது இப்படி இதை T என்று வைங்க, T0 வைங்க. படிச்ச மேல தானே T04 T4. கரும்பொருள் சொன்னா கரும்பொருள்ண்டா இங்க ஈ கரும்பொருள்னா 1 இருக்கும். கரும்பொருள் அடி 1 விட குறைய இருக்கும். சரியா தம்பி? ஞாபகம் இருக்கு அந்த சமன்பாடு? சரி, அப்ப சூழலப்பல்ல 27 ஆயிடுச்சியா? சூழலப்பல்ல அதாவது இது வந்து 27 ஆயிடுச்சு. இவரு 87 ஆயிடுச்சியா இருக்கு ஒரு கரும்பொருளாம். அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? ஈய போடுவோம்.
இ சமன் கரும்பொருள் தானே சிக்மா இன்டு 87 273 கூட்டுங்க 87 273 எவ்வளவு பேரும் 10 16 360. 360. சோ 360 4ஆம் அடுக்கு சய 300 4ஆம் அடுக்கு ஒரு சமன்பாடு. மற்றவன் அறிவன் 37 இ டேஷ் என்று போடுறன் இ சிக்மாண்டு போடுறன் அவன் எவ்வளவு 37 எவ்வளவு தம்பி வரும் 310 310 4 300 4 ரெண்டாவது சமன்பாடு. இந்த ஈ தான் கேள்வி பிரிச்சு விட்டா வராது ஏன்னா இந்த ஈ ஈடாசி தெரியாது சைக்கிள் விளங்குதா ஹலோ சொன்ன விளங்கிடாப்பா இதை பிரிச்சா விட வருமா வராது இது ஈ டேஷ் இது வேற வெப்பம் இல்ல வேற கதிர்ப்பு சரியும் ஆனா இது சார்பா கேட்டிருக்கான் ஏண்டா தம்பி என்ன கேட்டிருக்கான்டா நான் வேற ஒரு கதை ஒன்று காய்ச்சிட்டு வரேன் சரியா வேற மாதிரி விளங்கப்படுறது வடிவா பாருங்களா ஆனா இந்த கேள்வி பிளவிட்டாலும் பின்னுக்கு பிரச்சனை வராது பின்னுக்கு பிரச்சனை வராதா இங்க பாருங்க இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க நாங்க சார் ஈரப்பதனொன்று படிச்சோம் சார் ஈரப்பதனண்டா என்ன ஒரு குடுவைக்குள்ள 100 கிராம் நிக்கலாம் 80 கிராம் நிக்கிதண்டு வைங்கள அதாவது ஃபுல்லா நின்றா 100 கிராம் நிக்கலாம் ஆனா 80 தான் இருக்குது ரெண்டாவது எவ்வளவு சார் ஈரப்பதன் தசம் 8 சரியா விளையா ஏன் தசம் 8 சொல்றேன் நான் பின்னத்துல கதைகள் பெர்சன்டேஜ்ல கதைக்கணும் அவசியம் இல்லையே தசம் 8 இது விளங்கிட்டா ஹலோ இது விளங்கிட்டானே 100 நிக்கலாம் ஆனா 80 நிக்குது அப்படியே ஜோடி வார இது ஃபுல்லா கதிர்க்குமா இருந்தா அதாவது இது பூரண கரும்பொருளா இருந்தா இவர் பூரண கரும்பொருளா இருந்தா இ சிக்மா விடுங்களா சிக்மா விடுங்க சிக்மா தூக்குறேன் ஈண்டா இவர் ஏதோ ஒரு பங்கு தான் இதா இருக்கு சரியா விளையாது ஏதோ ஒரு மடங்கு இவர் இது 100 தசம் 8 இது 100 தானே அப்ப இது 100 ஏதோ ஒரு பங்கு தான் இது சரியா விளையாது என்ன சரி விளையுதா சிம்பிளா ஆராய்ச்சி இப்ப பிரிச்சு விடுங்க வேறுபடு இதை பிரிச்சு விடுங்க வேறுபடு இதுதான் கேள்வி என்ன ஏதோ ஒரு பங்கு நல்லா யோசிங்க தம்பியா அந்த ஈய கொண்டு என்னண்டா சில பாட்டி ஈய கொண்டு இங்கேயா போட பாக்கு சமப்பாட்டு கிடக்கு அதை கேட்கல அவன் அது கரும்பொருள் இல்லாட்டி வர கதிர் வீசல் கூடாது அந்த கதிர் வீசல் கூடாது கேள்வி இல்லை இங்க கால்கள் அது இல்லை இது சார்பா எவ்வளவு இது அதாவது இங்க கதிர் வீசுறது இந்த கதிர் வீசுறது இவர ஏதோ ஒரு பங்கு தான் இது ஏதோ ஒரு பங்கு தான் இவர் இது சார்பாக இது என்ன இப்ப சார்பு வேகம்ண்டா ஒன்று சார்பா ஒன்று கழிச்சு கூட்டுற அதுக்கு அலகு இருக்கு சார்பு வேகத்துக்கு அடுத்தது சார்பு அழுத்தத்துக்கும் அலகு இருக்கு ஆனா சார்புல பிரிக்கிறார்களுக்கு அலகு இல்லை சார்புல சாரிடப்பதற்கு அலகு இல்லை பிரிக்கிறார்கள் சாரடத்துக்கு அலகு இல்லை உதாரணம் ஒரு ஆள் அடர்த்தி நீர் அடர்த்தி 1000 வைங்கள் தேங்காய் 800 வைங்கள் நீர் அடர்த்தி தான் கரும்பொருள் மாதிரி சாரடத்தி எவ்வளவு 800 1000 அப்ப பிரிச்சு வார அலகு இல்லாது இங்கேயும் அலகு இல்லை தானே கை வீசக்கூடாதுக்கு அப்படி யோசிங்க இன்னொரு உதாரணம் சொல்லுவா வேணுமெண்டா சாரிடப்பதன் வேற எனக்கு உதாரணம் சாரடத்தி சார்பு முறிவு சுட்டி நீர் சார்பாக பார்க்கிற அதுவும் பிரிக்கிற அலகு இல்லாம சார்பு காய்ச்சா பிரிக்கிற மாதிரி வரும் சார்பில் அலகு வந்தா அது கழிக்கிற மாதிரி அல்ல கூட்டுற மாதிரி வரும் முறையே E1 E2 காலத்திறனும் T1 T2 வெப்பநிலையும் கொண்ட ஒரு சமாந்தர மேற்பரப்பு உடைய பரப்புகளுக்கு இடையில் அலகு பரப்பளவுக்கு தேறிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்ற வீதம் சமன்பாடு தானே அதே நமக்கு தெரியல சமன்பாடு சும்மா தாராம் போல கிடக்கு Q வந்து சிக்மா T14 T24 1 E1 1 E2 சய உண்டு
தம்பி இதுக்கு மூலே கேள்விக்கு சுருக்குனா என்ன விட வரும் ஸ்கீம் அனுப்புறோம் பாருங்களா. சரியா? சுருக்குனா 0.125 வரும். அதுக்கு முதல் சைட்ல எழுதி வச்சிருக்கேன். 0.125 வருமா? கண்டா உண்டை விட கூட வரல அதுக்காக. ரைட், தரப்படுது. சரியா? ரைட், இதை பார்ப்போமா? ஓடாங்க முடிச்சுட்டு போங்க. பெட்டி வடிவத்தில் உள்ள விசேட வகை வெப்ப குடுவை நம்ம பிளாஸ்க். சரியா? அதுல சுவர் ஏ வெளி மேற்பரப்பிலும் சுவர் பி இந்த வெளி மேற்பரப்பிலும் வெள்ளிப்பூச்சி இடப்பட்டுள்ளது. பாருங்க, இது ஒரு பிளாஸ்காம். இதுக்குள்ள தண்ணி இருக்க போல அடக்கு. இது ஏ, இது பி, இது சி, இது வெற்றிடம். சரியா? பிளாஸ்க் கொண்டா. ரைட். இப்ப கேள்வி என்னண்டா, ஏக்கும் பிக்கும் இடையில ஏன் வெற்றிடம் ஒன்றை வச்சிருக்காங்க? இதுக்கு ஏன் வெற்றிடம் வச்சிருக்காங்க? பிளாஸ்க் என்னத்துக்கு? சூடா இருக்கிற தண்ணி ஆறாம இருக்கிறதுக்கு தானே. ஆறாம இருக்கணும் விட வெற்றிடமா இருந்தா கடத்தல் மூலமான வெப்ப இழப்பும் இல்லை, உடன்காவை மூலமான வெப்ப இழப்பும் இல்லை, கதிர்வீசல் நடக்கும். அப்ப ஏன் வெற்றிடம் வச்சிருக்காங்க? கடத்தல் மூலமான வெப்ப இழப்பையும் இழிவாக்கலாம், இல்லாட்டி தடுக்கலாம் எழுதலாம். வெற்றிடம் சொல்லி போடாது, அப்ப தடுக்கலாம் எழுதலாம். அப்ப உடன்காய மூலமான வெப்ப இழப்பையும் நாங்க என்ன செய்யலாம்டா தடுக்கலாம் என்று எழுதலாம். ஒருத்தன் கேட்டவன் தடுக்கலாம் என்றாலும் சரி, இழிவாக்குறா பொறுத்த மாதிரி இருக்கும், தடுக்கலாம் என்று எழுதலாம். ஓகே. இரண்டாவது, சுவர் ஏக்கும் பிக்கும் வெள்ளி பூச்சிடப்பட்ட மேற்பரப்பு பயன்படுத்தப்படுவது ஏன் அதுக்குள்ள வெள்ளி பூச்சிருக்காங்க? என்ன காரணம்? கதிர்வீசல் மூலமான வெப்ப இழப்பை தடுக்கிறது. நான் இப்ப பார்த்தேன், கதிர்வீசல் மூலமான வெப்ப இழப்பை தடுக்க அல்லது இழிவாக்க குறைக்க, அதுவும் சரி. சரியா? அடுத்தது மூணாவது, வெள்ளி பூசப்பட்ட மேற்பரப்பின் காலத்திறன் 0.02. ஏக்கும் பிக்கும் இடையில் அலகு பரப்பளவுக்கு தேறிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்ற வீதத்தை கணிக்குக. என்னடா எல்லாம் தந்திருக்காங்க. சரியா? வெள்ளி பூசப்பட்ட எல்லாத்துக்கும் 0.02 தானா? அப்ப ஆல்ரெடி சிக்மா தரப்பட்டிருக்கு. எவ்வளவு சிக்மா? ஒண்ணு கிடக்கல, 6×10⁸. T1 எவ்வளவு? 100. 100 எவ்வளவு? 100 4ஆம் அடுக்கு முன்னு கிடக்கல. எங்கடா 100 4ஆம் அடுக்கு கிடக்கல இல்லையா? சரி, 100 தம்பி 373 ஆக்கும். என்ன அப்படித்தானே? 19×19 19×19 கொஞ்சம் பார்த்து சுருக்குவீங்களா? T2 வந்து என்ன வெப்பம் இல்ல, 8×300 22. 8×19 ஒன்றின் கீழ் இது 0.02. ஒன்றின் கீழ் 2 வெள்ளி மூலாமடப்பட்டிருக்கு. 1. இதான் சுருக்கல. சரி, இதான் சுருக்கல். இதை நீங்கள் இதுலயும் தம்பி கவனமா பாருங்க, பிரக்கெட் எல்லாம் பார்க்கணும். அதுல எல்லா வழியும் தந்திரிக்காம போற கிடக்கு. சுருக்கி எடுத்தா இலகுவாக 6.6 வாட் வீத மைனஸ் வருகிறா. சரியானே? நீங்க எப்படி இதை இப்படி யோசிக்கலாம் நம்பிங்களா? 1×0.02 எவ்வளவு? 50. 100×2 50. இதுவும் ஒரு 50. 50 50 100 99. இவ்வளவும் தம்பி இவ்வளவும் 99. அப்ப இது 1×99 தானே. 1×99 தந்திருக்கான் பாருங்க, அதுவும் தந்திருக்கான். இது 19 போனா 11 11 6 11 6 66. 66 இதே 0.1 6 வரும். சரியா? என்ன தம்பி விளங்குதா கலைக்கிறது? அடுத்தது ஓகே, கடைசி பார்ட், 4வது பார்ட் முடியுது. கதிர்ப்புக்கு பதிலாக கடத்தல் காரணமாக ஏ இந்த வெளிச்சுவருக்கும் பி இந்த உச்சுவருக்கும் இடையில் வெப்ப இடமாற்றம் ஏற்படுமாய் அழிச்சும் போட்டேன். இந்த ரெண்டுக்கும் இடையில வெப்ப இடமாற்றம் ஏற்படும் என்று சொன்னான்.
கியூ இங்கிள் டி நடக்குமா இருந்தா, சரியா, நடக்குமா இருந்தா மேலே C3 கணிக்கப்பட்ட அதே வெப்ப இடமாற்றி வீதம், இந்த வெப்ப இடமாற்றி வீதம் வரணுமெண்டா இத தடிப்பு என்னவா இருக்கணும் கேட்டிருக்காங்க. இந்த தடிப்பை கேட்டிருக்காங்க. சோ நாங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்பம், கியூ இங்கிள் டி சமன் கே டெல்டா தீட்டா இங்கிள் டி என்று போடலாமா? கவனம், கியூ இங்கிள் டி அதே வெப்ப 1 மீட்டர் ஸ்கொயர்டுக்கான பாய்ச்சல் வீதம் இது. ஏண்டா இதை ஏஆல கொண்டு பிரிச்சிங்கண்டா வரும் அல்ல, அதுதான் 6.6. கவனமா இருக்கணுமா? வெப்ப கடத்தார அளவு RS6 10/2, RS6 10/2. வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு தம்பி? 100ம் 73 73 இங்கிள் டி, சரியா? இதுவும் வெட்டுப்பட்டு போனா டி வந்து 73 சென்டிமீட்டர் வருமா, சரியா?